மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீபெரும்புதூர் மக்களவை தொகுதியில் களமிறங்கக்கூடிய வேட்பாளர்கள் யார் யார் என்பதை பேசப்படும் பெயர்கள் பகுதியில் பார்க்கலாம். தகவல்களை வழங்க இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் ஆனந்தன். ஆனந்தன், தற்போது ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில யார் யார் எந்தெந்த கட்சி சார்பாக யார் யாரெல்லாம் போட்டியிட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு? ராதா, ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை பார்த்தோம் என்று சொன்னால் தற்போது திமுகவுடைய மூத்த முன்னோடியாகவும் இருக்கக்கூடிய அந்த கட்சியுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய டி.ஆர். பாலு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். திமுக கூட்டணியில் திமுகவிற்கு அந்த தொகுதி ஒதுக்கப்பட்டால் மீண்டும் அவரே போட்டியிடுவதற்கான வாய்ப்புள்ளதாக பேசப்படுகிறது. ஒருவேளை காங்கிரசுக்கு அந்த தொகுதி ஒதுக்கப்பட்டால் அந்த பகுதியினுடைய நகர செயலர் இருக்கக்கூடிய அருள்ராஜுக்கும் அதே போல நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ரூபி மனோகரனுக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக பேசப்படுகிறது. அதிமுக சார்பாக செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய சிட்லப்பாக்கம் ராஜேந்திரனுக்கு அந்த தொகுதியில் போட்டியிட வாய்ப்புள்ளதாகவும் பேசப்படுகிறது. பாமக சார்பாக முன்னாள் மாவட்டத்தினுடைய செயலாளர் இருக்கக்கூடியவர் சேகர், அவருக்கு அந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புள்ளதாக பேசப்படுகிறது. ஒருவேளை அவர் இல்லை என்றால் மறு வைத்தியலிங்கம் அவர்களுக்கு மாநிலத்துடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய அவருக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்புள்ளதாக பேசப்படுகிறது. பாஜக சார்பாக தேவா, அதே போல தேவா மற்றும் முக்கியமானவருக்கு பேசப்படுகிறது. அவருக்கு இந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புள்ளதாகவும் பேசப்படுகிறது. ராதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்தன். மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது.